அதுக்குள்ள யாராவது திட்டினாங்களா திமுக? தொடங்கினதுல நீங்க தான் வந்து இதை முன்மொழிஞ்சுட்டே இருந்தீங்க. காங்கிரஸ் 2 அமைச்சரவை பொறுப்பே ஏற்றுட்டாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. 58 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரை நூற்றாண்டுக்கு பிறகு காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணி ஒரு காங்கிரஸ் சரியா 59 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் கதர் சட்டை போன்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றிருப்பது என்பது மன நிறைவு தருகிறது. பொறுப்புணர்ச்சியோடு ஒரு நேர்மையான அமைச்சர்களாக இருப்பார்கள். மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து மக்களுடைய தீர்க்கின்ற பொறுப்பிலே வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை எழுப்புகின்ற நிலையில் இருந்தோம். மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்புகின்ற நிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற லெவலுக்கு வந்திருக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு உயர்வு. எப்பொழுதோ வந்திருக்க வேண்டியது, ஆனால் இப்பொழுது வந்திருக்கு. 20 வருடம் கழிச்சு வந்திருக்கு. அது நிறைவா இருக்கு. 59 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு 2 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருப்பது என்பது நிறைவாக இருக்கிறது. பல வருடங்களா திமுக ஆதரவு கொடுத்திருந்தீங்க. அப்பெல்லாம் கிடைக்காத அமைச்சரவை தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுத்தோம், அமைச்சரவை கிடைச்சிருக்கு. திமுகவிற்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க? காங்கிரசுடைய ஆதரவுல பலமுறை ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அதிமுகவும் அமைச்சிருக்கு, திமுகவும் அமைச்சிருக்கு. 2 பேரும் கடந்த 59 வருஷமா காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தால் பல வெற்றிகளை பெற்றவர்கள். ஆனால் இப்பொழுது திரு விஜய் அவர்கள் அந்த மாடலை மாற்றிருக்கார். இதுவரைக்கும் இருந்த மாடல் மாற்றப்பட்டிருக்கிறது. கூட்டணி என்பது வெறும் நம்பரை மட்டும் வாங்கிட்டு இருக்கிறதில்ல, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறது என்பதும், எங்களை பொறுத்த மட்டும் விடுதலை சிறுத்தைகளையும் முஸ்லீம் லீக் கட்சிகளையும் இதில் இணைக்க வேண்டும். அவர்களும் இந்த அமைச்சரவையில் வர வேண்டும். அவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டியது என்பது உண்மையான ஜனநாயகத்தினுடைய ஒரு முக்கியமான பங்கு. அது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. இப்பொழுதுதான் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். அதிகாரத்துக்குள்ள இதனால் வரைக்கும் கோரிக்கை கொடுக்குற இடத்துல இருந்தோம் தமிழ்நாட்டில். அதனால 59 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். அதிகாரம் மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இருக்கும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தொண்டர்கள் அனைவரும் எழுச்சியோடு இருக்கிறோம். 59 வருஷமா பட்ட அவமானங்களும் பட்ட சிரமங்களும் பட்ட ஏமாற்றங்களுக்கும் ஒரு விடை கிடைத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் பொறுப்புணர்ச்சியோடு அமைச்சர்கள் இருவரும் நேர்மையான அமைச்சர்களாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். வெறும் சாமானியர்களுக்கான அமைச்சர்களாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். சாமானியர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைச்சர்களாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். இல்லப்பா, அதெல்லாம் முதலமைச்சர் முதலமைச்சருடைய அதெல்லாம் என்ன முடிவெடுக்கிறாரோ அது காங்கிரஸ் கட்சி அதுதான் கொடுத்தாச்சு. இப்ப அதுதான் தமிழ்நாட்டினுடைய புது மாடல் ஆயிருச்சு. இப்போதைக்கு இருக்க மாடல் தமிழ்நாட்டில் பழைய மாடல் எல்லாம் அவுடேட்டட் மாடல் ஆயிருச்சு. இது வந்து புது மாடல் ஆயிருச்சு. அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கொடுக்கிறது. அது நீங்க அதெல்லாம் நீங்க உங்க யூகத்துக்கு விட்டுற ஆட்சியில பங்கும் தோழமையோடு பங்கும் இது தொடரும் என்று நம்புகிறோம். எங்களை பொறுத்த மட்டும் உண்மையாக நாங்கள் தோழர்களாக இருந்தவர்கள். பல பேருக்காக பல அவமானங்களை சந்திச்சிருக்கோம். எங்களுடைய தோழர்களுக்காக நாங்கள் பட்ட அவமானம்ங்கிறது யாரும் பட்டது கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் இப்பொழுது நாங்கள் புதிய தோழர் தாவேக்காவுடைய தோழமை என்பது அவர்களுக்காக எங்களுடைய பங்காக நாங்கள் அனைத்தையும் எந்த விதத்திலும் அவர்களுக்காக டெல்லியிலே குரல் கொடுப்போம். அவர்களுடைய பிரச்சனைக்காக மோடி அமித்ஷாவுடைய அட்டூழியங்களுக்கு எதிராக முதல் குரலாக காங்கிரஸ்காரனுடைய குரல். நன்றி.